அறிவியல் வழி நிறுவப்பட்ட சான்றாக கீழடி உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கீழடி வாழ்வியல் அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதை அவர் பெருமையுடன் தெரிவித்திருக்கின்றார். கொந்தகை அகழாய்வில் கிடைத்த 2 மண்டை ஓடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த நிறுவனம் செய்யப்பட்டிருக்கின்றது. சிடி ஸ்கேன் அடிப்படையில் தமிழர்களின் உருவம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முகம் 80% அறிவியல் பூர்வமானது என்று பிரிட்டன் ஆய்வகம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. சங்க இலக்கியம் சொற்களால் வடித்த வாழ்வியல் கீழடியில் அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கின்றார். 2500 ஆண்டுகளுக்கு முன் கீழடியில் வாழ்ந்த தமிழர்களின் முகங்களை பிரிட்டன் ஆய்வகம் வெளியிட்டுள்ளது. கீழடி வாழ்வியல் அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக மதுரை பேராசிரியர் குமரேசனிடம் எமது செய்தியாளர் நேர்காணலை நடத்தியிருக்கின்றார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். கீழடியில் வாழ்ந்து மறைந்த 2500 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த அவருடைய முக பாவனைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இது எங்கு இந்த ரிசர்ச் பண்ணீங்க சார்? இதனுடைய முடிவுகள் எந்த ஆய்வில் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? கீழடி பக்கத்தில் உள்ள கொந்தகையில் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஈமத்தாளிகள் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஈமத்தாளிகளில் மண்டை ஓடுகள் ஓரளவுக்கு ஒரு பகுதியாவது நமக்கு சிதலமடையாமல் கிடைச்சிருந்தது. ஸோ அதில் ஒரு 2 மண்டை ஓடு ஒரு 80% அளவுக்கு நல்லா இன்டாக்டாக இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு 20 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இதில் ஒன் ஆஃப் த இதில் அப்ரோச்சஸாக இதோட ஃபேஸை எப்படி நம்ம டெபிக்ட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்காக யூகேல உள்ள ஜான் மூர்ஸ் யூனிவர்சிட்டி ஃபேஸ் லேப், ஒரு டெடிகேட்டட் ஃபேஸ் லேப் இருக்குது. அவங்க இந்த மாதிரி ஸ்கல்ஸ்லேருந்து ஆர்கியாலஜிக்கல் பர்பஸுக்காகவும் மற்றும் ஃபோரன்சிக் பர்பஸுக்காகவும் இந்த மாதிரி ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கொலாபரேஷனில் இந்த 2D ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 2 ஸ்கல்ஸ்லேருந்து பண்ணியிருக்குது முதல்ல. ஸோ இதில் 80% அந்த ஸ்கல்லோட ஃபீச்சர்ஸ், அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ், கிரேனியல் ஃபீச்சர்ஸை வச்சுட்டு டெடியூஸ் பண்ணியிருக்குது. மீதி ரிமைனிங் 20% ஒரு மாடர்ன் டேட்டா பேஸஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானிச்சிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 80% இந்த மாதிரி தோராயமாக இந்த மாதிரியான முகபாவனையோட மனிதர்கள் 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில் இருந்திருக்காங்கங்கிறது நம்மளால் ஒரு டெடியூஸ் பண்ண முடியுது. கீழடியில் இந்த உருவ முக பாவனைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த முகபாவனைகள் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கீழடி அகழ்வாராய்வு அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இதோடைய முக்கியத்துவம் எப்படி சார் இருக்கும்? எங்கள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் மரபியல் துறையில் மெயினாக டிஎன்ஏ ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த கீழடி, கொந்தகை, மற்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய மெயினாக போன்ஸ், அந்த போன்ஸ்லேருந்து டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணிவிட்டு அந்த டிஎன்ஏலேருந்து நம்ம ஜெனட்டிக்கலி நம்மளோட ஆன்செஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறத டெடியூஸ் பண்ணுறது தான் எங்களோட ப்ரைம் ரிசர்ச் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒர்க்கில் தான் நாங்கள் கடந்த ஒரு 3 வருஷமாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் என்னென்னா உலகம் முழுவதும் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30லேருந்து 50 வரைக்குமான ஆன்செஸ்ட்ரல் பீப்புள் இருந்திருக்காங்க. ஸோ நம்மகிட்ட கீழடியில் இருந்த பீப்புளோட ஆன்செஸ்ட்ரி என்னங்கிறது ஒரு ப்ரைம் கொஸ்டின். ஸோ அவங்களோட ஆன்செஸ்ட்ரி என்னங்கிறது. ஸோ இது வரைக்கும் உள்ள வேரிய சயின்டிஃபிக் பேப்பர்ஸை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இன்னைய தேதியில் இன்றைக்கி நம்மளோட மாடர்ன் பீப்புள் ஒரு இந்தியாவில் ஒரு 7 விதமான ஆன்செஸ்ட்ரல் மாடர்ன் பீப்புள் இருக்கிறாங்க. பட் ஆனால் கீழடியில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பீப்புளோட ஆன்செஸ்ட்ரி என்னங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ அதை டிஎன்ஏ ஸ்டடீஸ் மூலமாக டிகோட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் ரிசர்ச். ஸோ அதுக்காக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தொழில் மரபியல் துறை ஒன்று ஆரம்பித்து அதில் ஒரு டெடிகேட்டட் ஏன்சியன்ட் டிஎன்ஏ லேபரேட்டரி இருக்குது. அந்த லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
ஸோ அந்த டிஎன்ஏ ஸ்டடீஸை வச்சுக்கிட்டு நம்மளோட ஆன்சஸ்டரை டீகோட் பண்ணுறது எங்களோட ஒன் ஆஃப் த பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ். பட் இப்போ இந்த இதில் வந்து ஃபேஸ் வச்சுக்கிட்டு என்னென்னா இதோட பர்பஸ் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து கீழடி ரிசர்ச் ஆராய்ச்சி பற்றி எல்லாருக்கும் தெரியும். கீழடியில் எப்படி பீப்புள் இருந்திருப்பாங்கங்கிறத நம்ம பல விதமான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. எல்லாமே வந்து அறிவியல் முறைப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி எந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருந்திருக்குங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த முகங்கள் வந்து நமக்கு ஒரு 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 பிக்டோரியல் கனெக்டிவிட்டி கொடுக்குது. இதை வந்து ஃபர்தராக வந்து டிஎன்ஏ ஸ்டடீஸ் மூலமாக இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். சொன்ன மாதிரி மெயினாக வந்து ஆன்சஸ்ட்ரி டீகோட் பண்ணுறது தான் வந்து ஒரு ஒர்க்கு. பட் இந்த ஃபேஸ் மூலமாக வந்து நான் இதில் பார்க்குறது இந்த ஏரியாவில் கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் நான் பார்க்குறது இதில் வந்து சவுத் இந்தியன் அப்பியரன்ஸ் இருக்குது ஒன் பிரைமரிலி. அது தாண்டி வந்து வெஸ்ட் யூரேசியன் ஆன்சஸ்ட்ரி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து ஆன்சஸ்ட்ரல் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் ஆன்சஸ்ட்ரின்னு ஒரு ஆன்சஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதோட ஒரு அப்பியரன்ஸும் சில இது இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சொன்ன மாதிரி வந்து ஃபர்தர் டிஎன்ஏ ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஆத்தென்டிகேட் பண்ண வேண்டியது ஃபர்தர் ஒர்க்கு, அது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ டிஎன்ஏ பரிசோதனை பண்ணினா அந்த வழித்தோன்றல் தெரியுங்கிறீங்க. இந்த டிஎன்ஏ பரிசோதனை எப்படி சார் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவருடைய முகபாவனைகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் தென் தமிழகத்தில் வசித்தவருடைய அந்த முகபாவனை இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து குந்தகையிலேருந்து இந்த மாதிரி வந்து போன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணதெல்லாம் வந்து நாங்கள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில், ஏன்னா நிறைய போன்ஸ் வந்து ஆல்ரெடி சார்ட் ஆகி போயிருக்குது. அப்படின்னா என்ன ஒரு அசம்ஷன் அப்படின்னு சொன்னால், இவங்களெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பார்ன் பண்ணிவிட்டு ஒரு செகண்டரி பரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை பிரைமரி பரியலாங்கிறது வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து எல்லா போன்ஸையும் வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி எதெல்லாம் வந்து பிரைமரி போன்ஸாக இருக்குதோ அந்த போன்லேருந்து டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் லேப் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் டிஎன்ஏ இருக்கும். 2500 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறனால ரொம்ப கம்மியாக டிஎன்ஏ பீஸாக ஃப்ராக்மெண்ட் ஆகி போய் தான் இருக்கும். பட் அந்த டிஎன்ஏ நிறைய ஸ்க்ரீன் பண்ணும்போது பை சான்ஸ் ஏதாவது சம் சாம்பிள்ஸில் நல்லா டிஎன்ஏ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டிஎன்ஏ ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணிவிட்டு அந்த டிஎன்ஏ வந்து சீக்வன்ஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து நம்ம ஹோல் ஜெனட்டிக் மேக்கப்பே எப்படின்னா 80Gsங்கிற கோடு தான். பட் அது வேரியஸ் சீக்வன்சஸில் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் என்னென்னு டிகோட் பண்ணுறதுனால தென் அதை வந்து உலகத்தில் உள்ள எல்லா மாடர்ன் ஹியூமன் ஏன்ஷியன்ட் ஹியூமனோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஆன்சஸ்டரை டிகோட் பண்ணலாம். நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில் வந்து இந்த ஒர்க் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் என்னென்னா ரொம்ப கம்மியாக டிஎன்ஏ கிடைக்கிது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இது வரைக்கும் கொந்தகையிலேருந்து ஒரு 4000 டிஎன்ஏ மார்க்கர்ஸ் வந்து எங்களால் ஐசோலேட் பண்ண முடிஞ்சிருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அது வந்து ஒரு 2 லட்சம் மார்க்கர் வரைக்கும் ஐசோலேட் பண்ண முடிஞ்சிருக்குது. பட் ஆனால் ஒரு சாம்பிளுக்கு அட்லீஸ்ட் 1 லட்சம் மார்க்கர் டிஎன்ஏ மார்க்கர்ஸ் ஐசோலேட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் தென் வந்து நம்மளோட ஆன்சஸ்ட்ரி என்னங்கிறத டிஃபைண்டாக சொல்லலாம். ஏன்னா அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் வந்து சயின்டிஃபிக்கலி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.